ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசூல் சன்சர் சேனல். கோச்சிங் இங்கிலீஷ்ல முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீடியம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அமீர் ஷேக் மிசால் அல் அஹமது அல் சபா, ஜாஃபர் அல் சபா அவர்கள் மற்றும் முடிக்குரிய இளவரசர் ஷேக் சபா காலித் அல் அஹமது அல் சபா ஆகியோருக்கு சமூக ஊடக கணக்குகள் எதுவும் இல்லை என்று அமீர் திவான் அவர்கள் அறிவித்துள்ளார். போலிக்கு கணக்குகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். சீட் பெல்ட் அணியாதது மற்றும் வாகனம் ஓட்டும்போது மொபைல் போனை பயன்படுத்துவது போன்ற மீறல்களை பதிவு செய்ய செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு கேமராவை பயன்படுத்துவதை உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சவுத் அல் சபா ஆகியோரின் உத்தரவுகளின் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் மீறல்களை தானியங்கி கண்காணிப்பில் அமைச்சகம் செயல்படுத்தியதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விதிமீறல்களை துல்லியமாகவும் திறம்படவும் கண்காணித்து சாலை பயனாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை இந்த தொழில்நுட்பம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று உள்துறை அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கவும், சீட் பெல்ட் அணியவும், வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் வாகன ஓட்டிகளுக்கு அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். காசலை வாங்குவதில் ரொக்க பரிவர்த்தனை தடையை மீறுவது குற்றமாகும். மேலும் 500 குவைத் தினாருக்கு குறையாத மற்றும் 5000 குவைத் தினாருக்கு மிகாமல் அபராதம் அல்லது மற்றும் 1 மாதத்திற்கு குறையாத மற்றும் 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை உட்பட கடுமையான தண்டனை அனுபவிக்கலாம். 3ஆம் தரப்பினரின் உரிமைகளை பாதிக்காத வகையில் குற்றத்தை செய்ய பயன்படுத்த வாகனத்தை பறிமுதல் செய்யவும் அனுமதிக்கப்படுகிறது. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரால் செயல்படுத்தப்பட்ட புதிய விதியில் குற்றம் நடந்த நிறுவனத்தை 3 மாதங்களுக்கு மிகாமல் மூடுவது அல்லது உரிமத்தை ரத்து செய்வது, நிரந்தரமாக மூடுவது போன்ற தண்டனையும் அடங்கும். புதிய முடிவு ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அரசிதழை குவைத் அல்-யூமில் வெளியிடப்பட்டுள்ளது. குவைத்தின் சுகாதார பாதுகாப்பு துறையின் சிறப்பாக பங்களிப்பிற்காக புகழ்பெற்ற இந்திய மருத்துவர் டாக்டர் ரமேஷ் பண்டிதா அவர்களை சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் அவதி அவர்கள் சமீபத்தில் கௌரவித்தார். அமைச்சின் துணை செயலாளர் கலாநிதி அப்துல் ரஹ்மான் அல் முத்தைரி அவர்கள் கலந்து கொண்ட விழாவில் 3 தசாப்த கால சேவையின் உச்சக்கட்டத்தை குறிக்கும் வகையில் கலாநிதி பண்டிதா அவர்கள் ஓய்வு பெறும் சந்தர்ப்பத்தில் அவருக்கு நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. 1927 இந்தியாவில் காஷ்மீர் பல்கலைக்கழகத்தின் பட்டம் பெற்ற டாக்டர் பண்டிதா 1982 சண்டிகாரில் உள்ள பிஜிமர் எம்டி பட்டம் பெற்றார். குவைத் புற்றுநோய் கட்டுப்பாட்டு மையத்தில் ஹீமாட்டாலஜி பிரிவில் 32 ஆண்டுகள் செயல்பாட்டினார். அவர் தனது தொழில் வாழ்க்கை முழுவதும் இரத்த புற்றுநோயாளிகளின் சிகிச்சை மற்றும் பின்தொடர்தல் பராமரிப்புக்கு தனது நிபுணத்துவத்தை அர்ப்பணித்தார். லுகேமியா மற்றும் மைலோமாவில் சிறப்பு கவனம் செலுத்தினார். இந்திய இரத்த புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பின்தொடர்வதற்கும் தனது தொழில்முறை வாழ்க்கையை அர்ப்பணித்த டாக்டர் பண்டிதா அவர்கள் குவைத் மருத்துவ நிறுவனத்தின் குவைத் இன்ஸ்டிடியூட்டுடன் இணைந்து குவைத்தில் பல மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு பயிற்சி அளித்தார் என்று சுகாதார அமைச்சகம் தனது ஓய்வு குறித்து தெரிவித்துள்ளது. குவைத்தில் பயிற்சி பெறும் இந்திய மருத்துவர்களை பிரதிநிதிப்படுத்துவதும் தளமான இந்தியா டாக்டர் மன்றம் குவைத்தின் முன்னாள் தலைவராகவும் டாக்டர் பண்டிதா பணியாற்றினார். அவரது தலைமைத்துவமும் மருத்துவ சமூகத்திற்கான பங்களிப்பும் குவைத்தில் உள்ள சுகாதாரத்துறை மற்றும் இந்திய புலம்பெயர்ந்தோர் இரண்டிலும் அழியாத முத்திரையை பதித்துள்ளது. பணம் செலுத்தும் இணைப்புகளை பயன்படுத்தும் போது ஒரு புதிய படியை சேர்ப்பதற்காக குவைத் சென்ட்ரல் பேங்க் அறிவித்துள்ளது. இது கூடுதல் பாதுகாப்பை சேர்க்கும் மற்றும் பணம் செலுத்துவதற்கு முன் பணம் செலுத்தும் தரவை சரிபார்க்கவும் மதிப்பாய்வு செய்யவும் பயனருக்கு 2வது வாய்ப்பு வழங்கும். சேர்க்கப்பட்டுள்ள புதிய படி மின்னணு கட்டண இணைப்பை திறக்கும் போது பெறுநரின் பெயர், தொகை மற்றும் நோக்கம் உள்ளிட்ட கட்டண செயல்முறை விவரங்களை காண்பிக்கும். பணம் செலுத்தும் பக்கத்திற்கு செல்வதற்கு முன் பயனர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். பரிவர்த்தனையை தொடுவதற்கு முன்னர் விண்ணப்பங்களை படிக்க கவனமாக இருக்குமாறு பயனர்களை மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து சட்டத்தின்படி தவறான இடத்தில் ஹாரனை பயன்படுத்துவது போக்குவரத்து விதிமீறலாகும் என்றும் இந்த மீறலுக்கு 25 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என்றும் பொது போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்து துறையின் போக்குவரத்து விழிப்புணர்வு துறையின் உதவி இயக்குநர் லெப்டினன்ட் கர்னல் அப்துல்லா ஃபுஹாசன் அவர்கள் வாகனத்தில் உள்ள ஹாரன் கருவி குறிப்பாக போக்குவரத்து விபத்தை ஏற்படுத்தக்கூடிய பிற வாகனங்களில் இருந்து வரவிருக்கும் ஆபத்தை எச்சரிக்க பயன்படுத்தப்படுகிறது என்று விளக்கினார். சில ஓட்டுநர்கள் வாழ்த்துதல் அல்லது சாலையில் கவனத்தை ஈர்ப்பது போன்ற தவறான இடத்தில் ஹாரனை பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டினார். தவறான இடத்தில் ஹாரனை பயன்படுத்துவதை மீறினால் குற்றம் செய்யும் ஓட்டுநருக்கு எதிராக போக்குவரத்து புள்ளிகள் சேர்க்கப்படும் என்றார்.
வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் கலிஃபா அஜில் அவர்கள் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து கார்கள் விற்பனை மற்றும் வாங்குவதற்கான பண பரிவர்த்தனைகளை தடை செய்ய முடிவு வெளியிட்டார். இந்த முடிவு கார் வாகன வர்த்தகத்தில் அனைத்து விற்பனை அல்லது பரிவர்த்தனைகள் வங்கி சேனல்கள் மற்றும் மின்னணு கட்டண முறைகளை மட்டுமே பயன்படுத்துவதை மட்டுப்படுத்தியது. நாட்டில் பண மோசடி மற்றும் நிதி குற்றங்கள் தொடர்பான சந்தேகங்களை குறைப்பதற்கான அதன் முயற்சிகளின் கட்டமைப்பிற்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் புதன்கிழமை செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. பணப்புழக்கம் நிதி குற்றங்களை குறைப்பதற்கும் குறிப்பாக பண மோசடி தொடர்பாக ஓட்டைகளை மூடுவதற்கும் திறம்பட பங்களிக்கும். குற்ற பாதுகாப்பு பிரிவினர் குவைத் நாட்டவர் மற்றும் நாடற்ற நபர் ஆகிய இருவரை கைது செய்தனர். நாட்டில் வடக்கில் உள்ள பாலைவன பகுதியிலிருந்து அவை கைப்பற்றப்பட்டன. அப்பகுதியில் முழுமையான விசாரணையில் 1,50,000 சைக்ளோட்ரோபிக் மாத்திரைகள், லிரிகா மற்றும் கேப்டகன் மற்றும் 1 கிலோ ஹாசிஸ் மற்றும் 4 துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அவர்களுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க பொது வழக்கறிஞர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சமூகத்தை பாதுகாப்பதிலும் போதைப் பொருளில் ஆபத்தில் இருந்து அதன் பாதுகாப்பு சேவைகள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்கும் என்று உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. 112 அல்லது போதைப் பொருளை எதிர்த்து போராடுவதற்காக பொதுத்துறையின் ஹாட்லைன் 1884141. உள்துறை அமைச்சகம் சஹேல் செயலி மூலம் ஓட்டுநர் தொழிலின் கீழ் வீட்டு பணியாளர்களுக்கான ஓட்டுநர் உரிம சேவைகளை தொடங்குவதாக அறிவித்தது. உள்துறை அமைச்சரின் போக்குவரத்து சேவைகளை தேர்ந்தெடுத்து ஓட்டுநர் உரிம ஏற்படுத்தி தேர்ந்தெடுப்பதன் மூலம் பயனர்கள் சேவையை எளிதாக அணுகலாம். இந்த முயற்சியானது ஸ்பான்சர் மற்றும் உள்நாட்டு ஓட்டுநர்களுக்கு செயல்முறையை எளிதாக்கிறது. ஓட்டுநர் உரிம விண்ணப்பங்கள் மற்றும் புதுப்பித்தல்களை நிர்வகிக்க விரைவான மற்றும் வசதியான வழியை வழங்குகிறது. சம்பளம், பொருட்கள், டிக்கெட்டுகள், அத்தியாவசியமற்ற தேவைகள் மற்றும் பொது போக்குவரத்து ஆகியவற்றில் பல்வேறு வரிகள் விதிக்கப்படுவது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் வதந்திகளை நிதியமைச்சகம் மறுத்துள்ளது. ஒரு செய்திக்குறிப்பில் இந்த கூற்றுகள் ஆதாரமற்றவை மற்றும் அமைச்சகம் வலியுறுத்துகிறது. நிதி அமைச்சகத்தில் சமீபத்தில் பள்ளிகளில் வரி கல்வியை மேம்படுத்துவதற்கான அதன் தொடர்ச்சியான முன்முயற்சியை எதிர்த்துரைத்தது. இது 2005 முதல் நடைமுறையில் உள்ளது. இது நடுத்தர மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கிடையே வரி மற்றும் நிதி கல்வியறிவை மேம்படுத்த கல்வி அமைச்சகத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஷாப்பிங் மால்களில் அனைத்து பயோமெட்ரிக் கைரேகைகளும் அக்டோபர் 1ஆம் தேதி நிறுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் கைரேகையை இன்னும் செய்ய வேண்டியவர்கள் குற்றச்சாட்டுகளுக்காக பொதுத்துறையின் தனிப்பட்ட அடையாள சரிபார்ப்பு துறைகளில் உள்ள ஒதுக்கப்பட்ட மையங்களில் உள்ளூர் நேரப்படி காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை வாரம் முழுவதும் திறந்திருக்கும். சந்திப்பை முன்பதிவு செய்வது சஹேல் விண்ணப்பத்தின் மூலம் செய்யப்படலாம். பயோமெட்ரிக் கைரேகையை செப்டம்பர் 30 வரை ஷாப்பிங் மால்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் செய்யலாம் என்று MOU ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த மால்கள் 360 மால், அவனிஸ் மால், அல் அசிமா மால் மற்றும் அமைச்சர் வளாகம். சஹேல் செயலி குவைத் அரசாங்கத்தின் அனைத்து அரசாங்க பரிவர்த்தனைகள் எளிதாக்க ஒருங்கிணைக்கப்பட்ட சாளரம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆங்கில பதிப்பை விரைவில் அறிமுகப்படுத்தும். விரைவில் வரும் சஹேல் ஆப் அதன் ஆங்கில பதிப்பை பற்றி அது சமூக ஊடக கணக்கில் கூறியுள்ளது. இருப்பினும் ஆங்கில பதிப்பை வெளியிடுவதற்கான அதிகாரப்பூர்வ தேவை எதுவும் அறிவிக்கப்படவில்லை. குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளருக்கான அரசாங்க பரிவர்த்தனைகளை எளிதாக்கும் நோக்கத்துடன் குவைத் அறிமுகப்படுத்திய அரபு மொழி மட்டுமே ஒருங்கிணைந்த அரசு பயன்பாடு அரபு அல்லாதவர்கள் தளத்தின் மூலம் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதில் இருந்து பெரிதும் தடையாக உள்ளது. சஹேல் செயலிக்கான ஆங்கில பதிப்பை அறிமுகப்படுத்துவது குவைத்தில் உள்ள வெளிநாட்டு சமூகம் எந்த ஒரு அரசாங்க பரிவர்த்தனைகளையும் எளிதாக மேற்கொள்ள பெரிதும் பயனடையும். புதன்கிழமை காலை தூசி நிறைந்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பலமான வடமேற்கு காற்று மற்றும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தூசி மற்றும் சில பகுதிகளில் குறிப்பாக திறந்த வெளிகளில் பாறை திறன் குறைகிறது. மேலும் கடல் அலைகள் 6 அடிக்கு மேல் உயரும் என்றும் காலை 9 மணி முதல் 5 மணி வரை எச்சரிக்கை மழையில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்வைத்திறன் கணிசமாக பாதிக்கப்படும் என்பதால் பயணிகள் மற்றும் வெளியில் வேலை செய்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கான குவைத் தூதர் மெசல் அல் சேமாலி அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங்குடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் அவற்றை உறுதிப்படுத்துவதற்கான வழிகளை ஆய்வு செய்தார்.
குவைத் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த அறிக்கையில் தூதர் அல் செமாலி அவர்கள் பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் கலாச்சார துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்த எடுக்கப்பட்ட முயற்சிகளை இரு தரப்பினரும் பாராட்டினார். குவைத்தில் வாழும் புலம்பெயர்ந்த இந்திய சமூகத்திற்கு வழங்கப்பட்ட அனைத்து ஆதரவிற்கும் குவைத் தலைமை மற்றும் மக்களுக்கு இந்திய அமைச்சர் நன்றி தெரிவித்தார். பரஸ்பர மரியாதை மற்றும் புனிதரவின் அடிப்படையில் இரு நட்பு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான மற்றும் வரலாற்று உறவுகளை தூதுவர் பாராட்டினார். கடந்த ஜூன் மாதம் குவைத்தின் மங்காப் நகரில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 49 பேர், முக்கியமாக இந்தியர்கள் மற்றும் பலர் காயமடைந்ததை அடுத்து இந்திய அமைச்சர் குவைத் சென்றிருந்தார். நாடு முழுவதும் உள்ள சாலைகள் பராமரிப்பு பணிக்கான ஒப்பந்தங்கள் அக்டோபர் இறுதிக்குள் கையெழுத்திடப்பட்டுள்ளது என்றும் நவம்பர் நடுப்பகுதியில் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உள்ளூர் அரபு நாளிதழ் அல்ராய் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பொது டெண்டர்களுக்கான மத்திய நிறுவனம் சிஏபிடி சாலை பராமரிப்பு திட்டங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் நிறுவனங்களான 7 விதிகளை இறுதி செய்யும் இறுதி கட்டத்தில் உள்ளது. செவ்வாயன்று திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தை அமர்வின் போது சிஏபிடி இறுதி 7 விலைகளை அங்கீகரித்தவுடன் அமைச்சகம் அதன் இறுதி ஒப்புதலுக்காக தணிக்கை பணியத்திற்கு ஒப்புதல் அளிக்கும். அக்டோபர் இறுதிக்குள் ஒப்பந்த கையெழுத்துவதற்கான வழியை தெளிவுபடுத்தும் என்று ஆதாரங்கள் விளக்குகின்றன. இந்த நடவடிக்கையை சாலை பராமரிப்பு நடைமுறைகளை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்க உத்தரவுகளுடன் ஒத்துப்போகிறது. அனைத்து சிவில் ஐடி பரிவர்த்தனைகள் மற்றும் பயோமெட்ரிக் கைரேகை பதிவு செய்யாத அனைவரின் விண்ணப்பங்களையும் நிறுத்தி வைப்பதாக சிவில் தகவலுக்கான பொது ஆணையம் அறிவித்துள்ளது. உள்துறை அமைச்சர் நிர்ணயித்த காலக்கெடுவான செப்டம்பர் 30, 2024க்குள் தங்கள் பயோமெட்ரிக் கைரேகை நடைமுறையை முடிக்குமாறு அனைவரையும் பிஎஸ்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த சேவையை பூர்த்தி செய்ய தவறினால் அவர்களின் சிவில் ஐடி தொடர்பான சேவைகள் இடைநிறுத்தப்படும். 20 கிலோகிராம் போதைப் பொருள், மதுபானம் மற்றும் பிற சட்டவிரோத பொருட்களை வைத்திருந்த 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு துறை சந்தேக நபர்கள் பொருட்களை வைத்திருப்பதை ஒப்புக்கொண்டதாகவும் உரிய நடவடிக்கைகளுக்காக சட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. குவைத்தில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதையும் விற்பனை செய்வதையும் எளிதாக்க விரும்புவோரை கட்டுப்படுத்த உள்துறை அமைச்சகம் தனது முயற்சிகளை தொடரும் என்று உறுதிப்படுத்த சில மருத்துவமனைகள் மற்றும் சகல செயலில் உள்ள அமைப்புகளை பாதித்த சைபர் தாக்குதலுக்கு பிறகு பல அத்தியாவசிய அம்சங்கள் திரும்பி வந்து இயக்குவதாக குவைத் சுகாதார அமைச்சகம் புதன்கிழமை அறிவித்தது. ஒரு செய்திக்குறிப்பில் குவைத் புற்றுநோய் கட்டுப்பாட்டு மையத்தில் உள்ள அமைப்புகள் மற்றும் சுகாதார காப்பீடு மற்றும் வெளிநாட்டினரின் சோதனை அமைப்புகள் போன்ற நிர்வாக அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் ஆகியவற்றின் காப்பு பிரதிநிதிகளுக்கு மீட்டமைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவர்களின் அமைப்புகளை பாதித்த தொழில்நுட்ப கோளாறுக்கு பிறகு அவர்களின் தொழில்நுட்ப குழுக்கள் காரணங்களாக கண்காணித்து அவர்களின் அமைப்புகளில் மீறும் முயற்சிகளை வெளிப்படுத்தியதாக அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் பொது மருத்துவமனைகளில் அடிப்படை மற்றும் முக்கிய சுகாதார சேவைகளை பராமரிக்கவும் அவற்றின் தரவுகளை பராமரிக்கவும் அனைத்து முயற்சிகளையும் எடுத்ததாக அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சிக்கலை கட்டுப்படுத்தவும் மற்ற அமைப்புகளுக்கு பரவுவதை தடுக்கவும் மேலும் பாதுகாப்பு அமைச்சகம் அமைப்புகளை வெளிப்படுத்தவும் மீறல்களை மிகவும் திறம்பட எதிர்த்து போராடுவதற்கு அவற்றை மேம்படுத்தவும் அமைச்சகம் திறமையான அரசாங்க பாதுகாப்பு நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றியது. முதல் நாளிலிருந்து அமைச்சகம் முக்கிய அமைப்புகளை மீட்டெடுக்கவும் அத்தியாவசிய தரவுகளை அடைவதை தடுக்கவும் முடிந்தது. மேலும் எதிர்கால தாக்குதல்களை ஏற்படாமல் புதிய பாதிப்புகள் மற்றும் புதுப்பிப்புகளை நிறுவ அனைத்து சுகாதார அமைச்சர்களும் நிறுத்தப்பட்டன. மீதமுள்ள அமைப்புகளை விரைவில் மீட்டெடுக்க அரசாங்க பாதுகாப்பு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர். மேலும் அவர்கள் தொடர்ந்து தங்கள் தரவை பாதுகாப்பு அத்தியாவசிய உயர்தர சுகாதார சேவைகளை வழங்குவதாக உறுதியளித்தனர். ஜிசிஎக்ஸ் நிறுவனத்தின் சர்வதேச நீர்மூழ்கி கப்பல் கேபிளில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக நாட்டில் இணைய தடை ஏற்பட்டது. குவைத் எல்லைக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் சர்வதேச கேபிளின் செயலிழப்பு காரணமாக குவைத்தின் இணைய சேவை குறுக்கு மந்த நிலையை கண்டது. மின்தடை சரி செய்யவும் சேவை தொடர்ச்சியை உறுதிப்படுத்தவும் தேவையான தொழில்நுட்ப நடைமுறைகள் தொடர்பாடல் ஆணையம் தொடங்கியுள்ளது. தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஒழுங்குமுறை ஆணையம் சிட்ரா இணைய சேவை வழங்குநர்களுடன் இணைந்து சேவை தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக மாற்று சர்வதேச கேபிள்கள் வழியாக தரவு போக்குவரத்தை திரும்பி விடுகின்றன.
குவைத்தில் 13 வயது மகளுக்கு ஊசி போட்ட குவைத் பெண்ணுக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவரது காதலருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இன்சுலின் மூலம் அவளை கொல்லும் நோக்கத்துடன் மற்றும் அவர்களின் தவறான உறவை கண்டுபிடித்த பிறகு அவருடைய தோழி தன் மகளை பாலியல் வன்கொடுமை வழிவகை செய்தால் தனது மகளுக்கு தனது காதலுடன் இருந்த தகாத உறவை கண்டுபிடித்து அவரை பழிவாங்கவே இந்த குற்றத்தை செய்ததாகவும் இதனால் தனது அனைத்து குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளையும் பறித்ததாகவும் தாய் விசாரணையின் போது ஒப்புக்கொண்டுள்ளார். மனித குலத்திற்கு எதிரான மிக கொடூரமான குற்றங்களில் ஒன்றாக கருதப்படும் தாய்க்கும் அவரது காதலருக்கும் அவர்கள் செய்த குற்றத்திற்காக அதிகபட்ச தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பப்ளிக் ப்ராசிக்யூஷன் தனது குற்றப்பத்திரிகை அறிக்கையில் கோரியது. குவைத்தில் தற்போது நிகழும் புழுதி மற்றும் மோசமான வானிலை காரணமாக குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு மன்ற பாதுகாப்பு ஊடக பொதுத்துறை வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலைமைகள் சில சாலைகளின் திடீர் நிலையை குறைத்து கடல் அலைகளை அதிகப்படுத்தியுள்ளன. பாதுகாப்பு அல்லது போக்குவரத்து உதவிக்கு 24 கிடைக்கக்கூடிய அவசர நிலை எண் 112 தொடர்பு கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. கூடுதலாக கடலில் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் கடலோர காவல்படை செயல்பாட்டுத் துறையை 1-880-888 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இதற்கிடையில் வார இறுதியில் வெப்பமான வானிலை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பகல் நேர வெப்பம் மற்றும் வெப்பநிலை படிப்படியாக இரவில் மிதமாக நிலைக்கு குளிர்ச்சி அடைகிறது. கடல்சார் முன்னறிவிப்பு துறையின் தலைவர் யாசர் அல் பலூசி அவர்கள் குவைத் தற்போது பருவகால இந்திய காற்றழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெப்பமான மற்றும் ஒப்பீட்டளவில் வறண்ட காற்றை கொண்டு வருவதாகவும் குணாவிடம் கூறினார். இந்த அமைப்பானது மிதமான மற்றும் வலுவான வடமேற்கு காற்றுடன் சேர்ந்து தூசி புயல்களை ஏற்படுத்துகிறது. சில பகுதிகளில் தெரிவுநிலை குறைகிறது. குறிப்பாக வியாழன் அன்று கடல் அலைகள் உயரும். வியாழன் பகல் நேர வானிலை குறிப்பாக வெப்பமாக இருக்கும் என்றும் வடமேற்கு திசையில் இருந்து மணிக்கு 25 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் இதன் விளைவாக தூசி நீர்ந்த நிலைகள் மற்றும் குறைந்த பார்வைத்திறன் இருக்கும் என்றும் அல் பலூசி அவர்கள் கூறினார். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் கடல் அலைகள் 3 முதல் 7 அடி வரை உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலையில் வானிலை சிறிது குளிர்ச்சி அடைந்தும் தூசி குடியேற தொடங்கும். காற்றின் வேகம் மணிக்கு 15 முதல் 42 கிலோமீட்டர் வரை குறையும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் மிதமாக இருக்கும். அலைகள் 2 முதல் 6 அடி வரை இருக்கும். குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரையும் நல்லாதருடன் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூலன் சார். நன்றி, வணக்கம்.